மார்ச் 16ஆம் தேதி கரூரில் என்னுடைய வழிகாட்டுதலின்படி இயங்கும் மக்கள் விடுதலை கட்சியில் புதிய தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய அளவிலான நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் மக்கள் விடுதலை கட்சியில் இணைகிறார்கள். அவர்கள் இசைந்து தன் விருப்பத்தின் பேரில் இணைகிறார்கள். அப்படி அவர் இணைகிறவர்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு சிறிய இணைப்பு விழா மாநாடு இந்த கரூரில் வருகிற 16ஆம் தேதி நடக்க உள்ளது. அது எங்கே எப்போ எந்த இடத்தில் நடக்குவது என்பதை பின்பு அறிவிக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வாடிவாசல் திறக்க வேண்டும் என்று இளைஞர்களும் பொதுமக்களும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து தரப்பு மக்களும் வயது முதியோர் முதல் சிறியவர்கள் வரை போராடியதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நெடுவாசல் நடந்து கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டு இளைஞர்கள் மனதில் 50 ஆண்டு காலம் தமிழினம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் இனத்தினுடைய, தமிழகத்தினுடைய நலன்கள் தாரை வார்க்கப்பட்டு விட்டன. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிலையில்லாத ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் மனதில், இளைஞர்கள் மனதில், மாணவர்களின் மனதில் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் தாங்களே முன்வந்து இந்த சமுதாயத்தினுடைய சுமைகளை அவர்கள் தோளில் சுமப்பதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதைத்தான் இந்த புரட்சிகள், இந்த போராட்டங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த இளைஞர்கள் வாடிவாசலோடு நிற்கவில்லை, இன்றைக்கு நெடுவாசலுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் நெடுவாசலோடு நிற்கப் போவதில்லை. காவிரியை மீட்பார்கள், முல்லை பெரியாரை மீட்பார்கள், கச்சத்தீவை மீட்பார்கள். கடலிலே மீன்பிடிக்கிற மீனவர்கள், தமிழக மீனவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய அநீதிகள், அடக்குமுறைக்கு எதிராக போராடுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழனுடைய மொழி, இனம், கலை, பண்பாடு சார்ந்த அனைத்து கூறுகளையும், அனைத்து நுட்பங்களையும், அனைத்து உரிமைகளையும் மீட்பதற்கு இளைஞர் சமூகம் இன்று கிளர்ந்தெழுந்துள்ளது. நான் புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், போராடி கொண்டிருக்கிற இளைஞர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், தமிழகம் என்பது, தமிழினம் என்பது இயற்கை சார்ந்த பொருளாதாரத்தை விரும்புகிறது. இயற்கைக்கு எதிரான எந்த அறிவியலையும் ஏற்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. தமிழகம் வேளாண்மை பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். வேளாண்மை இயற்கை சார்ந்த ஒரு மாநிலமாக இந்த நாடு இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இயற்கை வேளாண்மையை நோக்கி இளைஞர்களும் மாணவர்களும் இன்றைக்கு நடக்க தயாராகிவிட்டார்கள், துணிந்து விட்டார்கள். எனவே அப்படி போராடக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களை யாரோ தூண்டுதலின் பேரில் செய்கிறார்கள், ஏதோ விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் செய்கிறார்கள் என்பதை போல் கொச்சைப்படுத்தி பேசுகிற அந்த பழக்கத்தை, அந்த அரசியலை மத்தியில் இருக்கிறவர்களும் சரி, மாநிலத்தில் இருக்கிறவரும் சரி, யாராக இருந்தாலும் விட்டுவிட வேண்டும். அப்படி பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். போராடக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள், மாணவர்களுக்கு மக்கள் விடுதலை கட்சி உறுதுணையாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய தமிழ்நாட்டின் இனத்தின், மொழியின், மாநிலம் சார்ந்த நலன்களை பாதுகாக்கக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அதை போல இந்த கரூர் பகுதியிலே ஆற்று மணல் அதிக அளவிலே இன்றைக்கு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வறட்சி காலத்தில் இந்த பகுதியில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் நீர் ஆதாரங்கள் மிக பாதிப்புக்குள்ளாகி மிகப்பெரிய குடிநீர் தேவை, பற்றாக்குறை நீர் தேவை ஏற்படும். நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அளவை தாண்டி கூடுதலான அளவிற்கு மணல் அள்ளப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கு நான் சுட்டிக்காட்டி, அப்படி திருட்டுத்தனமாக மணல் அள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மக்கள் விடுதலை கட்சியினுடைய மிக பிரதானமான பிரச்சனைகளில் ஒன்று, நான் சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருந்த காலத்திலே தேவேந்திர குல வேளாளர் என்கிற பொது பெயர் வழங்கப்பட வேண்டும். பல பேர்களில் குறிக்க வேண்டாம். அவர் பல பேர்களில் குறிக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு சமுதாயத்தை தான் குறிக்கிறது.
அது தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பதே வரலாற்று பதிவுகளில் இடம்பெற்றிருக்கிற பெயர். அதை தர வேண்டும் என்று நான் சட்டப்பேரவையிலே பேசினேன். அதற்கு பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்காக ஒரு கமிஷன் அமைத்தார்கள். அதை கூட இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அந்த பெயர் மாற்றத்தை செய்யும் என்று நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்களுமே கூட உத்தரவாதம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த விஷயத்தை ஏனோ அனைவரும் கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தை வலியுறுத்தி மக்கள் விடுதலை கட்சி இனி வரும் காலங்களில் மாநிலம் தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும். அது அறவழி போராட்டங்களாகவும் இருக்கும், சட்டம் சார்ந்த போராட்டங்களாகவும் இருக்கும். அந்த பெயர் மாற்றத்தை வலியுறுத்தி தொடர்ந்து போராடுவோம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்வு தமிழ்நாட்டிற்கு பொருந்தாது. நீட் தேர்வை நடத்தினால் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சமூகத்திலே பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் மருத்துவ படிப்பிலே சேர்வதற்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்படும். கிராமப்புற மாணவர்கள் இனி மருத்துவ படிப்பிற்கே போக முடியாது என்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த அரசாணையை செல்லுபடுத்தியாக ஆகிற வகையில் மத்திய அரசு ஜனாதிபதி அவர்களிடம் சொல்லி அதற்கு ஒப்புதல் கொடுத்து நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும். தவறி நீட் தேர்வு நடத்தினால் அதற்கு எதிரான போராட்டத்தை மக்கள் விடுதலை கட்சி மாநிலம் தழுவிய அளவிலே முன்னெடுக்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை சார்ந்த பொருளாதார வளர்ச்சி, இயற்கை சார்ந்த விஞ்ஞான வளர்ச்சி. இன்றைக்கு உலகமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஷ்மீர்ல நிலச்சரிவு, பனிச்சரிவு, இது போல பல விஷயங்களுக்காக மாணவர்கள், இளைஞர்கள், இளைய சமுதாயம் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ் இனத்தினுடைய உரிமைகள், அடையாளங்கள், பண்பாடுகள் போன்றவற்றெல்லாம் மீட்டெடுப்பதற்கான ஒரு புதிய எழுச்சி, ஒரு புதிய கிளர்ச்சி, ஒரு புதிய உத்வேகம் இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிறது. வேதிப்பொருட்கள், கரிம வேதிப்பொருட்களை துரப்பணம் செய்து எடுக்கக்கூடாது, அது சுற்றுச்சூழலை பாதிக்கும், விவசாயத்தை பாதிக்கும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும்